ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேக்கான நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது இந்த லெவல்ஸ்லாம் நிறைய பிகினர்ஸாக இருக்கட்டும், ட்ரேட் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நாளைக்கான நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அது எக்ஸ்பீரியில் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகுதவங்க ஜாயின் ஆகிக்கிங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகே, நிஃப்டியோட லெவல் வந்து நாளைக்கு பொறுத்தளவுக்கு மேஜர் ரெசிஸ்டன்ட் 23,385 மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ மேஜர் ரெசிஸ்டண்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தர் ஒரு அப் ட்ரெண்டாக இருக்கும். அதாவது 23,450 அடுத்த ரெசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் 23,550 அடுத்த ரெசிஸ்டண்ட்டு, அதுக்கு மேலே போகுது அப்படின்னா 23,595 அப்படின்றதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இது அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்ற பட்சத்துக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதேமாதிரி மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 23,279 ஒரு சப்போர்ட் ரேஞ்சு. இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக வந்து டவுன் ட்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 23,215 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, செகண்ட் சப்போர்ட்டு 23,174 அடுத்த சப்போர்ட்டு, தேர்ட் சப்போர்ட்டு 23,109 அடுத்த சப்போர்ட்டு. இது வந்து டவுன் ட்ரெண்ட் போணுச்சுன்னா சப்போர்ட்டு. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நோ ட்ரேடிங் ஏரியான்றது நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம் எப்போதும். அதாவது 23,279 மேஜர் சப்போர்ட்டுக்கும் மேஜர் ரெசிஸ்டண்ட்டான 23,385க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் இருக்கிற பட்சத்தில் நோ ட்ரேடிங் ஏரியா, அதாவது கன்சல்டேஷன் ஜோனை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ட்ரேட் ஆகிற பட்சத்தில் ப்ரீமியம் வந்து மெல்ட்டிங் நடக்கும் அண்டு டபுள் சைடு மூவ்மெண்ட் நடக்கும்ன்றதை நம்ம வந்து தெரியப்படுத்திருக்கோம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மிட் நைட்டில் பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவோட பிரசிடென்ட்டு ட்ரம்ப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெசிப்ரோக்கலோட டேரிஃப் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனுடைய இம்பாக்ட் கண்டிப்பாக நாளைக்கு மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மற்ற நாட்டுக்கு கனடா, பிரேசில் எல்லா நாட்டுக்கும் வந்து அனௌன்ஸ் பண்ண மாதிரி இந்த நம்மளுக்கு வந்து இந்த இன்றைக்கி மிட் நைட் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கு அறிவிக்க போகிறாங்க. ஸோ அதனால் வந்து அது வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத வந்து எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இருக்குது. ஸோ இது வந்து மார்க்கெட்டில் இம்பாக்ட் பண்ணுமா பண்ணாதா அப்படின்றத வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்மளோட மிட் நைட்டில் தான் அவங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து அப்போ தான் வந்து ஈவினிங் நேரமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மிட் நைட்டில் அறிவிக்க போகிறது வந்து நாளைக்கு மார்க்கெட்டு ப்ரீ மார்க்கெட்டில் நம்மளுக்கு இம்பாக்ட் இருக்கும். இதுதான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டிக்கு. ஸோ நிஃப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா லாஸ்ட் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 23,300 நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாகவே சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட 23,300க்கு மேலே போனாலும் கரெக்டாக வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கால் ரைட்டர் வந்து 23,300 வந்து ரெசிஸ்டன்ட் கிரியேட் ஆகிட்டு தான் இருக்காங்க. 300 to 315 இன்றைக்கி வந்து 23,300 23,315 ரெசிஸ்டன்ஸ் ஜோன் சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட 23,330 மார்க்கெட் முடித்தாலும் இந்த இடத்துல வந்து இன்னும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகலை. ஸோ அதனால் நாளைக்கு எப்படி இருக்குன்றத மார்க்கெட் பார்ப்போம். ஸோ அதேமாதிரி கீழே வந்தது அப்படின்னா 23,200 அப்படின்றது சப்போர்ட் ரேஞ்சு. அதுக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 23,000 அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். இதான் வந்து நிஃப்டிக்கான இன்றைக்கி கிரியேட் ஆன ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கான பாசிட்டிவ் கான்ட்ரிபியூட்டரை பொறுத்தளவுக்கு 187 பாயிண்ட்ஸ் போகிறதுக்கு காரணம் இன்றைக்கி ஐசிஐசி பேங்காக இருக்கட்டும், HDFC பேங்கு, இன்ஃபி, ஏர்டெல். ஸோ இவங்களாம் வந்து மேஜர் கான்ட்ரிபியூட்டராக இருந்திருக்காங்க. நெகட்டிவ் பாயிண்டில் போகிறதுக்கான கான்ட்ரிபியூட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா BEL இருக்கட்டும், LNT, அல்ட்ரா சிமெண்ட், பவர் கிரிட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட் போகிறதுக்கு 30 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் கான்ட்ரிபியூட்டராக இருந்திருக்காங்க. ஸோ இதை வந்து நிஃப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இவங்க தான் வந்து கான்ட்ரிபியூட்டர்ஸ் இன்றைக்கி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்துரும். ஸோ பேங்க் நிஃப்டிக்கான மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 51,484 மேஜர் ரெசிஸ்டண்ட்டு. ஒன்ஸ் இந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுது அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ட் 51,652 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. ஸோ அந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 51,832 அடுத்த ரெசிஸ்டண்ட்டு. ஸோ அதுக்கு மேலே போகுதுன்னா 51,927 அடுத்த ரெசிஸ்டண்ட்டு. அதுக்கப்புறம் 52,103 தான் அதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இது ஃபர்தர் அப் ட்ரெண்ட் போணுச்சுன்னா இதெல்லாம் வந்து ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகுதுன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதேமாதிரி மேஜர் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 51,211 நாளைக்கு மேஜராக கூட சப்போர்ட்டு. ஒன்ஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழே வருதுன்னா டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 51,042 மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 50,864 செகண்ட் சப்போர்ட்டு. தேர்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு நேற்று போன லோ கிட்டத்தட்ட 50,769. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 50,591. இதை வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட் போணுச்சு அப்படின்னா சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நோ ட்ரேடிங் ஏரியாவை பொறுத்த அளவுக்கு 51,484க்கும் 51,200 270 பாயிண்ட்ன்றது நாளைக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோனை வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல ட்ரேட் ஆகிற பட்சத்தில் கன்சல்டேஷன் அண்ட் ப்ரீமியம் மெல்ட்டிங் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்.
நெக்ஸ்ட்டு ஃபின்னிஃப்டி பார்த்துருவோம். ஸோ ஃபின்னிஃப்டிக்கான மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு 24,800ன்றது மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ட் 24,870. அதுக்கு மேலே போகுதுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ட் 24,911. அதுக்கு மேலே போகுதுன்னா 24,976, கிட்டத்தட்ட 25,000. அந்த ரேஞ்சு வந்து நாளைக்கு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகிறதுன்னு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு டவுன் ட்ரெண்டுக்கான சப்போர்ட் மேஜர் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 24,696, கிட்டத்தட்ட 700. 24,700ன்றது நாளைக்கு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணி கீழே வருதுன்னா 24,667 அப்படின்றது ஃபஸ்ட்டு சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல். ஒன்ஸ் இதையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 24,631ன்றது அடுத்த சப்போர்ட்டு. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா 24,589 தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா 24,524 ப்ரீவியஸ் டேவோட லோ கிட்டத்தட்ட, ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி நோ ட்ரேடிங் ஏரியாவை பொறுத்தளவுக்கு 24,700க்கும் 24,800க்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் வந்து நோ ட்ரேடிங் ஏரியாவை மென்ஷன் பண்ணியிருக்கும். இந்த நோ ட்ரேடிங் ஏரியாவில் மென்ஷன் பண்ண இடத்துல வந்து ட்ரேட் ஆகிற பட்சத்தில் இன்ட்ராடே பண்ணுறவங்களும் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு, ஓகேங்களா. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சிங்க. நிறைய பேர் மிட் கேப் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட லெவல்ஸ்லாம் கேட்குறீங்க. எல்லாமே வந்து இது எல்லாமே நான் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே கால்குலேஷன் பேஸ்டுனால ஸோ மிட் கேப் நிஃப்டியாக இருக்கட்டும் சென்செக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைலேருந்து நம்ம வந்து டெலகிராம் குரூப்பில் கொடுப்போம். இல்லை ஸோ அதனால் வந்து டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து அவங்களோட அப்டேட் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து டெலகிராம் குரூப்பில் கொடுப்போம். ஸோ அதனால் வந்து டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ட்ராடே பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியப்படுத்துங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்குலாம் ஒர்க் ஆகிருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரீ டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அக்கௌண்ட் ஓப்பனிங்கான லிங்க் என்னோட வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பனிங் டீட்டெயில் வந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ டீட்டெயில் எல்லாமே வந்து நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டெயில் நம்ம சென்ட் பண்ணிவிடுவோம். தேங்க்யூ நம்பர்.